உலக மோதல்களில் வெறும் பார்வையாளராக இல்லாமல் அமைதிக்கான உரையாடல்களை ஊக்குவிக்கும் நிலையை இந்தியா எடுத்துள்ளதாக தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி பெருமிதம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியை அடுத்த விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள ஆரோவிலில் சர்வதேச ஆரோவில் இலக்கிய விழா கடந்த 15ஆம் தேதி துவங்கியது. விழாவில் மத்திய அமைச்சர்கள், தொழிலதிபர்கள், எழுத்தாளர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். தமிழ், சமஸ்கிருதம், பிரெஞ்சு மற்றும் ஆங்கிலம் ஆகிய 4 மொழிகளில் நடைபெற்ற இந்த திருவிழா பன்முகத்தன்மை கொண்ட ஒருமைப்பாட்டிற்கு பெருமிதம் சேர்த்தது. விழாவின் இறுதி நாளான நேற்று தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி கலந்து கொண்டார். அவரை ஆரோவில் அறக்கட்டளை செயலாளரும் குஜராத் கூடுதல் தலைமைச் செயலாளருமான ஜெயந்தி ரவி வரவேற்றார். முன்னதாக நிகழ்ச்சியில் பேசிய தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி, ஸ்ரீ அரவிந்தரின் 5 கனவுகளை உலகளாவிய பரிணாம வளர்ச்சியின் வரைபடமாக விளக்கினார். இந்தியா என்பது வெறும் நிலப்பரப்பு மட்டுமல்ல, அது வேத தத்துவத்தில் வேரூன்றிய பாரத சக்தி என்றும் தெரிவித்தார். ஸ்ரீ அரவிந்தரின் கனவுகளை நனவாக்க பாரதம் தன் அடிப்படை ஆன்மீக விழுமியங்களில் உறுதியாக இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். உண்மையான சுதந்திரம் என்றும் ஆளுநர் ஆர்.என். ரவி தெரிவித்தார். பாரதத்தின் எழுச்சி உலக நன்மைக்கானது, அமைதிக்கானது மற்றும் நல்லிணக்கத்திற்கான சக்தி என்றும் அவர் தெரிவித்தார்.